சாய்பாபா பிறந்த கதை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சாய்பாபா பிடிக்கும்னா ஓம் சாய்ராம் சொல்லுங்க. சீரடியின் அதிசய பொன் மனிதர் சாய்பாபா. அவரது பிறப்பிடம் காலம் பற்றிய உறுதியான சான்றுகள் இல்லை. ஆனால் பலர் அவர் 1835ஆம் ஆண்டு ஆந்திரா பிரதேசத்தில் பிறந்து சிறு வயதில் ஒரு முஸ்லிம் பக்கீர் அவரை அன்போடு வளர்த்ததாக நம்புகின்றனர். நான் அல்லாஹ், நான் சங்கரன், நான் கிருஷ்ணன் என்ற அவரின் வாக்கியங்கள் அனைத்து தெய்வங்களும் ஒன்றே என்ற உண்மையை வெளிப்படுத்தின. அவர் 16 வயதில் மகாராஷ்டிராவின் சீரடி கிராமத்தை அடைந்தார். அங்கே ஒரு வேப்ப மரத்தின் கீழ் மௌன தியானத்தில் அமர்ந்திருந்த சிறுவனை கண்டு கிராமத்தினர் ஆச்சரியம் அடைந்தனர். அவருக்கு பசியாற்றிய பாய்ஜாபாய் என்பவளை சாய்பாபா தாயாக கருதினார். சாய்பாபா சாதி, மதம், இனம் என அனைத்தையும் மீறி வாழ்ந்தவர். அவரது வாழ்வில் பல அதிசயங்கள் நிகழ்ந்தன. நோயாளிகளுக்கு ஆறுதல் அளித்தல், வறட்சி நேரங்களில் மழையை வரவழைத்தல், தீயில் நின்றும் காயமின்றி மீண்டல் போன்றவற்றால் மக்கள் அவரை தெய்வமாக வணங்கத் தொடங்கினர். 1918 அக்டோபர் 15 அன்று சாய்பாபா மகா சமாதி அடைந்தார். அவரது திவ்ய ஸ்தலம் இன்றும் சீரடியில் புனித நிலையாய் திகழ்கிறது. ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அங்கு வந்து தம்முடைய நம்பிக்கையையும் நிம்மதியையும் புதுப்பிக்கின்றனர். மனித ஒற்றுமையும் நம்பிக்கையிலும் நிலைத்திருத்தலுமே சாய்பாபாவின் நித்திய செய்தி.